ஏற்கனவே நான் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2.25 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் துறந்திருக்கிறேன். அதன் பின்னர் நான் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் பங்கேற்றதில்லை. சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிற 2 பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அமைச்சராக இருக்கிற எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற சி.வி. சண்முகம் ஆகியோர் தமிழ்நாட்டில் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலே வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இப்போது மக்களவை உறுப்பினர், லோக்சபா மெம்பர், அவரும் புதுச்சேரி பொதுத் தேர்தலில், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த வரிசையில் நானும் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். இதில் வேற எந்த நோக்கமும் இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் சி.வி. சண்முகம் அமைச்சராகக்கூடிய ஒரு ராஜ்யசபாவுக்கு அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு அடையாளத்துக்காக அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழல் என்ன உங்களுக்கு இருக்கா? அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அது போன்ற ஒரு அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் என்கிற கனவோடு களத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரி. நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் நிற்கிறேன், அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் சூழல் மாற இருக்கிறதுன்னு நீங்கள் நேரில் சொல்லியிருக்கீங்க. என்ன மாற்றம் ஏற்படும்னு இருக்கு? தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் களம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இந்த முறை 4 முனை போட்டி என்று 4 அணிகளாக களத்தில் கூட்டணி கட்சிகள் இறங்கியிருக்கின்றன. என்றாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக பின்னிருந்து இயக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில்தான் போட்டி. தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்று பெரிதும் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு பேராதரவு நல்குவார்கள் என்பதிலும் எமக்கு வலுவான நம்பிக்கை இருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும். அப்போது நானும் இந்த களத்திலே இருந்தால் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவதற்கும் கட்டுக்கோப்பாக எடுத்துச் செல்வதற்கும் என்னாலான பங்களிப்பை செலுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் இந்த கூட்டணி சிதறாமல் கட்டுக்கோப்பாக களத்தை சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது சிதறிவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் காய்களை நகர்த்தி இருக்கிறோம். எங்களையே துருப்புச்சீட்டாக்குவதற்கு பலர் முயற்சித்தார்கள். விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு, சிதறடிப்பதற்கு என்னென்னவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு சராசரி ஆளாக இருந்திருந்தால் அதற்கான வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருக்கிற ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கும். ஆனால்
அதற்கு இடம் கொடுக்காமல் இந்த கூட்டணியை காப்பாற்றவும் கட்டுக்கோப்பாக இதனை வழிநடத்தி செல்வதற்கு கூட்டணியின் தலைவருக்கு உற்ற துணையாக இருப்பதற்கும் நாங்கள் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் மதவாத சக்திகள் கூடுதலான வாக்குகளை பெற்றால், குறிப்பாக பிஜேபி கடந்த தேர்தல்களை விட இப்போது அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவதனால் அவர்கள் பெறவிருக்கிற வாக்கு சதவீதத்தின் அளவு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. ஆகவே அவர்கள் வலுப்பெறுகிற போது அவர்கள் செய்கிற அரசியலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இங்கே வலுவாக இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த களத்தில் என்னுடைய பங்களிப்பும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்பி இந்த முடிவை எடுத்தேன்.